வணக்கம் மக்களே! டூ யூ நோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, Zoho கிரியேட்டர்ல என்வைரன்மென்ட்ஸ் எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். என்வைரன்மென்ட்ஸ் 3 விதமான படிநிலைகளை கொண்டது. டெவலப்மென்ட், ஸ்டேஜ், புரொடக்ஷன். ஒரு அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றது மூலம் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன டெவலப் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, லைவ் பண்றதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் பயன்பாட்டில் உள்ள ஒரு அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றது மூலம் அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்க அத டெவலப்மென்ட் லெவல்ல சேஞ்ச் பண்ணி, ஸ்டேஜ் லெவல்ல டெஸ்ட் பண்ணி, புரொடக்ஷன் லெவல்ல லைவ் பண்ணலாம். நீங்க டெவலப்மென்ட் லெவல்ல சேஞ்ச் பண்ற எதுவும் ஸ்டேஜ பாதிக்காது. ஸ்டேஜ்ல சேஞ்சஸ் பண்ற எதுவுமே புரொடக்ஷன பாதிக்காது. ஒருவேளை நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்க சேஞ்ச் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே புரொடக்ஷன பாதிக்கும். இது போன்ற பாதிப்புகளை தடுக்க தான் நம்ம என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றோம். இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு எப்படி என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுல 2 விதம் உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ள அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ண முடியும். புதிதா ஆட் பண்ற அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ண முடியும். 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ள அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, அதுல நீங்க பயன்படுத்திட்டு இருந்த எல்லா காம்போனன்ட்ஸும் பப்ளிஷ் ஆகிரும். புதிதா நீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம அத ஸ்டேஜ் லெவல்ல பப்ளிஷ் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, புரொடக்ஷன் லெவல்ல பப்ளிஷ் பண்ணி லைவ் பண்ற மாரி இருக்கும். ஆனா நீங்க புதிதா ஆட் பண்ற அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அதுல ஆட் பண்ற ஒவ்வொரு காம்போனன்ட்டுமே பப்ளிஷ் பண்ற மாரி இருக்கும். இப்போ நம்ம புதிதா ஆட் பண்ற அப்ளிகேஷனுக்கு எப்படி என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு சொல்யூஷன் போய்க்கணும். கிரியேட் சொல்யூஷன் குடுக்கணும். கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் குடுக்கணும். இங்க அப்ளிகேஷன் நேம் குடுக்கணும். நான் அப்ளிகேஷன் நேம் குடுக்குறேன். நான் அப்ளிகேஷன் ஆட் பண்ணும்போதே எனேபிள் என்வைரன்மென்ட் குடுக்குறேன். கிரியேட் அப்ளிகேஷன் குடுக்குறேன். கிரியேட் நியூ ஃபார்ம் குடுக்குறேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் குடுக்குறேன். இங்க ஃபார்ம் நேம் குடுக்குறேன். கிரியேட் ஃபார்ம் குடுக்குறேன். இங்க சில ஃபீல்ட்ஸ் குடுக்குறேன். டன் குடுக்குறேன். நம்ம அப்ளிகேஷன புதிதா கிரியேட் பண்ணும்போதே என்வைரன்மென்ட் எனேபிள் பண்ணனால, இங்க நமக்கு டெவலப்மென்ட் லைவ், ஸ்டேஜ் லைவ், புரொடக்ஷன் லைவ் காமிக்குது. ஆனா இந்த ஃபார்ம நம்மளால டெவலப்மென்ட் லெவல்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டேஜ் லெவல்லயோ, புரொடக்ஷன் லெவல்லயோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம ஸ்டேஜ் லெவல்லயும், புரொடக்ஷன் லெவல்லயும் இந்த ஃபார்ம பப்ளிஷ் பண்ணா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் புரொடக்ஷன் லெவல்ல குடுக்குறேன். பாருங்க நமக்கு ஆக்சஸ் ஆகல. டெவலப்மென்ட் லைவ் குடுக்குறேன். பாருங்க நமக்கு ஆக்சஸ் ஆகுது. இப்ப பார்த்தோம் அப்புட்ன்னா, நமக்கு எஸ்கே ஸ்டோர்ஸ்க்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் ஆயிருக்கும். பாருங்க எஸ்கே ஸ்டோர்ஸ்க்கு எனேபிள் ஆயிருக்கு என்வைரன்மென்ட். இங்க நம்ம இன்னும் எதுவுமே பப்ளிஷ் பண்ணாதனால, நாட் எட் பப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாரி காமிக்குது. அடுத்து ஏற்கனவே உள்ள அப்ளிகேஷனுக்கு எப்படி என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு என்வைரன்மென்ட்ஸ்ல ஆட் அப்ளிகேஷன் குடுக்கணும். இங்க எந்த அப்ளிகேஷனுக்கு என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அப்ளிகேஷன தேர்ந்தெடுத்துக்கணும். ஆட் அப்ளிகேஷன் குடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு கொஞ்ச நேரம் டெவலப்மென்ட் கிரியேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் ஆகிரும். என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் ஆகுறதுக்கு முன்னாடி ஆக்சஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாரி காமிக்குது. ஆக்சஸ் குடுத்தோம்னா நமக்கு லைவ்ல தான் ஓப்பன் ஆகும். என்வைரன்மென்ட்ஸ் டெவலப்மென்ட் கிரியேஷன் இன் ப்ராக்ரஸ்னு இருக்கு. என்வைரன்மென்ட்ஸ் எனேபிள் ஆகிருச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டெவலப்மென்ட் லைவ், ஸ்டேஜ் லைவ், புரொடக்ஷன் லைவ் அப்படிங்கிற மாரி காமிக்கும் தனித்தனியா. பாருங்க ஆக்சஸ் டெவலப்மென்ட் லைவ், ஸ்டேஜ் லைவ், புரொடக்ஷன் லைவ் அப்படிங்கிற மாரி தனித்தனியா காமிக்குது. டெவலப்மென்ட்னாவே எடிட் தான். அப்ளிகேஷன எடிட்ல ஓப்பன் பண்ணி தேவையான சேஞ்சஸ பண்ணிட்டு ஆக்சஸ் குடுத்தோம் அப்படின்னா, அது நமக்கு டெவலப்மென்ட் லெவல்ல ஆக்சஸ் ஆகும். செட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆட் டெமோ யூசர்ஸ். டெமோ யூசர்ஸ ஆட் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன் செட் பண்ணி நம்ம டெவலப்மென்ட் லெவல்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ், மெயில் நோட்டிஃபிகேஷன், டிசேபிள் இமெயில்ஸ் குடுத்து நம்ம டெவலப்மென்ட் லெவல்ல டெஸ்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் எதுவும் சென்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா, நம்ம டிசேபிள் இமெயில் குடுத்துக்கலாம். லாகின் யூசர் குடுத்து, லாகின் யூசருக்கு மட்டும் சென்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம லாகின் யூசர் குடுத்துக்கலாம். செலக்டட் யூசர் குடுத்து, ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடிக்கு மட்டும் சென்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம குடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் குடுத்து, அப்ளிகேஷன்ல ஒர்க் ஃப்ளோல மென்ஷன் பண்ணியிருக்க மெயிலுக்கு போகணுமான்னு நம்ம குடுத்துக்கலாம். எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ல டிசேபிள், அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் குடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் குடுத்து, அப்ளிகேஷன்ல ஒர்க் ஃப்ளோல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு போகணும்னாலும் நம்ம அத குடுத்துக்கலாம். புஷ் நோட்டிஃபிகேஷன் குடுத்து, நம்ம நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம டிசேபிள் புஷ் நோட்டிஃபிகேஷன் குடுத்துக்கலாம். லாகின் யூசருக்கு மட்டும் சென்ட் ஆகணும் அப்படின்னா லாகின் யூசர் குடுத்துக்கலாம். செலக்டட் யூசர் குடுத்து குறிப்பிட்ட மெயில் ஐடிய நம்ம குடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் குடுத்து, அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு போகணும்னாலும் நம்ம குடுத்துக்கலாம்.
ஏஐ மாடல்ஸ் தேவை அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் லெவலில் நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி தேவையான இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஒர்க்ஃப்ளோ ஷெடியூல்ஸில் சஸ்பெண்ட் ஆல் ஷெடியூல்ஸ், எல்லா ஷெடியூல்ஸ் ஸ்டாப் ஆகணுமா, இல்லை அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் கொடுத்து அப்ளிகேஷனில் எனேபிள் ஆகிருக்க ஷெடியூல்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணுமான்னு நம்ம கொடுத்துக்கலாம். லாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் லெவலில் உள்ள லாக்ஸ் மட்டும் இந்த இடத்துல காமிக்கும். இங்கே காமிக்கிற லாக்ஸோ இல்லை செட்டிங்ஸில் காமிக்கிற லாக்ஸோ லைவில் உள்ள லாக்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இது போல தான் நம்ம ஸ்டேஜ் லெவலெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெவலப்மெண்ட் லெவலில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டேஜ் லெவலில் பப்ளிஷ் பண்ணி கிளைண்ட் சைடு டெஸ்டிங்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலில் பப்ளிஷ் பண்ணி லைவ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டேஜ் லெவல்லையும் ப்ரொடக்ஷன் லெவலையும் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக கஸ்டமர் ஃபார்மில் நான் கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து டெவலப்மெண்ட் லெவலில் நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் லெவலில் இந்த இடத்துல காமிக்கலை. இப்போ நான் இதை ஸ்டேஜ் லெவலில் பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கு பப்ளிஷ் போயிட்டு ஸ்டேஜ் கொடுக்கணும். எந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ப்ரொசீட் கொடுக்கணும். நம்ம இங்கே எந்த காம்போனண்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போகிறோமோ அந்த காம்போனண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்துட்டு கஸ்டமர் ஐடி ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். கஸ்டமர் ஃபார்மில் கஸ்டமர் ஐடி இருக்கனால இது டிபெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோஸ், பேஜஸ், இதெல்லாம் நமக்கு தனித்தனி செக்ஷனாக காமிக்கும். நம்ம எந்த காம்போனண்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணுமோ அந்த செக்ஷனில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கொடுக்குறேன். இங்கே டைட்டில் கேட்கும், நான் டைட்டில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கேட்கும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டைப்பில் வந்துட்டு மேஜரா மைனரா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம மேஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம மைனர் செலக்ட் பண்ணிக்கலாம். மேஜர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வேர்ஷன் வந்துட்டு 1.0லேருந்து வேர்ஷன் 2.0ன்னு மாறும். மைனர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேர்ஷன் 1.0லேருந்து 1.1 அப்படிங்கிற மாறும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணும்போது யாருக்காவது போகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இமெயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் கொடுக்குறேன். கோ டு என்விரான்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கனால நம்மளால அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியலை. இந்த அப்ளிகேஷன்லேருந்து வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு லுக்கப்போ ரிலேஷன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பாருங்க, பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதனால நமக்கு வேர்ஷன் வந்துட்டு 1.1 அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீல்டு வந்துட்டு ஸ்டேஜ் லெவலில் காமிக்கும். நான் ஸ்டேஜ் லைவ் கொடுக்குறேன். பாருங்க, கஸ்டமர் ஐடி ஃபீல்டு வந்துட்டு ஸ்டேஜ் லெவலில் காமிக்குது. இப்போ எப்படி ப்ரொடக்ஷன் லெவலில் பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். பப்ளிஷ் போயிட்டு நம்ம ஸ்டேஜ் லெவலில் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் நமக்கு ப்ரொடக்ஷன் லெவலில் காமிக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பப்ளிஷ் நவ்வா பப்ளிஷ் லேட்டரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் நவ் உடனே பப்ளிஷ் ஆகணுமா இல்லை பப்ளிஷ் லேட்டர் கொடுத்து குறிப்பிட்ட டைம் கொடுத்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிஷ் கொடுக்குறேன். கோ டு என்விரான்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. பப்ளிஷ் ஆகிருச்சு. இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் லெவல்லையும் காமிக்கும். பாருங்க, ப்ரொடக்ஷன் லெவலில் இந்த ஃபீல்டு வந்து நமக்கு காமிக்குது. வேர்ஷன் ஹிஸ்ட்ரி வேணால் நம்ம வேர்ஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். ஜோகோ கிரியேட்டரில் என்விரான்மெண்ட்ஸ் எனேபிள் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.